ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்விக் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 7-8 வரமிளகா போட்டுக்கணும், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு 6 குட்டி ஸ்பூன் அளவுக்கு நாம் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கணும். இது கூட நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நாம் 1 கிலோ மட்டனை எடுத்துருக்கோம். அந்த 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம மட்டனை போட்டுக்கணும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கணும். 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் நாம் இதில் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவும் தண்ணி ஊற்றிக்கணும். மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி விட்டு ஒரு 5 விசில் விடணும். மட்டன் நல்லா வெந்து வரதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்து குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம எடுத்து போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். சூடானதும் கல்பாசி, சோம்பு இது 2ஐயும் போட்டு தாளித்து கொட்டணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சிட்டு இதை நம்ம குழம்புல எடுத்து கொட்டணும். இங்கே பாருங்கள், சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.